ஓம் சாந்தி. 1/5/2026 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ராவணன் வழிப்படி நடந்து பாபாவை நிந்தித்ததால் பாரதம் சோழியை போன்றாகிவிட்டது. இப்போது அதை தெரிந்து கொண்டு நினைவு செய்வதால், தந்தையை நினைவு செய்தால் செல்வந்தர்கள் ஆகிவிடுவீர்கள். அரைக்கல்பம் பக்தியின் நடனமாகும். பிறகு அரைக்கல்பம் ஞானத்தின் நடனமாகும். பக்தியின் நடனம் நடக்கும்போது ஞானம் கிடையாது. ஞானத்தினுடைய நடனம் நடக்கும்போது பக்தி கிடையாது. அரைக்கல்பம் ராவணனின் பிராப்தி கிடைக்கின்றது. அரை கல்பம் குழந்தைகளாக நீங்கள் தந்தை பிராப்திகளை அனுபவிக்கின்றீர்கள். இந்த ஆழமான ரகசியம் ஏணிப்படியின் பாடத்தில் இருக்கின்றது. பாபா புரிய வைக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் நிறைய பக்தியின் நடனம் ஆடினீர்கள், ஞானத்தின் நடனம் ஆடவில்லை. பக்தியின் நடனம் எப்போது இருக்கின்றதோ அப்போது ஞானத்தினுடையது இருக்காது. பக்தியின் நடனம் இறங்கும் கலையில் கொண்டு செல்கின்றது. பக்தி ஆரம்பம் ஆனதும் ஞானத்தின் பலன் நிறைவடைந்து விடுகின்றது. பிறகு இறங்கும் கலை ஏற்படுகின்றது. எப்படி இறங்குகின்றீர்கள் என்பதனை தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் அசுர வழிப்படி என்னை நிந்தனை செய்த காரணத்தினால் எவ்வளவு ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். நான் ஆஸ்தியை அளிக்கின்றேன். பிறகு ராவணன் உங்களுக்கு முக்கியமாக பாரதம் முழு உலகத்திற்கும் சாபம் அளிக்கின்றான். தேவதைகளாக இருந்தவர்களின் முகம் மனிதர்களைப் போன்றும் நடத்தை தேவதைகளைப் போன்றும் இருந்தது. இப்போது முகம் மனிதர்களைப் போன்றுதான் இருக்கின்றது. நடத்தை அசுரர்கள் போன்று இருக்கின்றது. பாரதம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. இப்போது தெய்வீக சம்பிரதாயத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கின்றது. மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். சத்தியுகம் திரேதாவில் நீங்கள் மிகவும் குஷியோடு பலனை அனுபவிக்கின்றீர்கள். பிறகு துவாபர யுகத்திலிருந்து ராவணன் சாபத்தை அடைந்து முற்றிலும் அழிந்து போகிறீர்கள். பக்தி கூட முதலில் தூய்மையானதாக இருந்தது, பிறகு தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. இப்போது பாபா பக்தியின் பலனை கொடுப்பதற்காகவே வந்துள்ளார். ஞானத்தின் மூலம் மீண்டும் நீங்கள் உயர்ந்த நிலை அடைகிறீர்கள். நாம் பாபாவின் ஞானத்தினால் தேவதையாக ஆகின்றோம் என்பது உங்களுடைய புத்தியில் பதிந்திருக்கின்றது. இப்போது முழு உலகத்தின் மீதும் வைராக்கியம் வர வேண்டும். பக்தி மார்க்கத்தில் சத்கதியை கொடுக்கக்கூடியவர் எவரும் இல்லை. அனைவரும் தாழ்ந்த நிலை போகுவதற்குண்டான வழியை தான் காண்பிக்கின்றார்கள். இந்த உலகத்தின் மீது வைராக்கியம் வேண்டும். அதாவது தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு தன்னை அஷரீரி ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். தனியாக வந்தீர்கள், தனியாக போக வேண்டும். இந்த பழைய உலகம் அழிய போகின்றது. நாம் அனைவரும் புதிய உலகத்திற்கு செல்வோம். முயற்சி செய்து சம்பூர்ண குணவான் ஆக வேண்டும். தொழில்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் பாபாவின் நினைவிலிருந்து செய்ய வேண்டும். எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. இந்த பழைய உடல் என்ற ஆடை இற்று போய்விட்டது. இதன் மீது உள்ள பற்றுதலை நீக்க வேண்டும். ஆத்மாவை சத்தோ பிரதானமாக மாற்ற முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். சதா அத்தீந்திரிய சுகம் அனுபவம் செய்யக்கூடிய ஆடாத அக்கண்ட ஸ்வராஜ்யதாரியாக ஆகுக. எந்த குழந்தைகள் சங்கம யுகத்தில் அத்தீந்திரிய சுகத்தின் ஆஸ்தியை சதா காலத்திற்கும் பிராப்தியாக அடைந்து விடுகிறார்களோ, அதாவது யாருக்கு தந்தையின் உயில் மீது முழு அதிகாரம் இருக்கின்றதோ அவர்கள் மனோபலம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு உறுதியான நிலையான அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படும். இப்படிப்பட்ட வாரிஸ், அதாவது சம்பூர்ண ஆஸ்திக்கு அதிகாரிகள் தான் எதிர்காலத்தில் ஆடாத அகண்ட ஸ்வராஜ்யத்தை அதிகாரமாக அடைகின்றனர். எங்கு என்னுடையது என்பது வருகின்றதோ அங்கு புத்தி திரும்பி விடுகின்றது. நேரத்தின் அனுசாரம் இப்பொழுது சதா ஆடாத அசையாத அனைத்து பொக்கிஷங்கள் நிறைந்தவராக ஆகுங்கள். சிறிது ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டாலும் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவம் ஏற்படாது. தந்தையின் மூலம் கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களை நிலையாக வைத்துக் கொள்வதற்கான சாதனம் சதா
ஆடாத அசையாத நிலையில் இருக்க வேண்டும். ஆடாத நிலையில் இருப்பதன் மூலம் சதா குஷியின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அழியக்கூடிய செல்வம், பெயர், புகழ், பெருமை, பதவி கிடைப்பதனால் குஷி அடைகின்றனர் அல்லவா? இது அழிவற்ற குஷியாகும். ஆனால் இந்த குஷி ஆடாத அசையாத ஏக்ரஸ்திதியில் இருப்பவர்களிடம் இருக்கும். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் ஒரே ரசனையில் இருக்க வேண்டும். இது வெற்றி மற்றும் தோல்வியின் விளையாட்டு என்று நாம் சொல்லலாம். ஆனாலும் இதில் முன்னேறும் கலை மற்றும் இறங்கும் கலை ஏற்படுவதற்கான ஏதாவது காரணம் அவசியம் இருக்கும். முயற்சியின் மூலம் எப்படி நாம் முன்னேறுகின்றோமோ அதுபோன்று இறங்குவதற்கும் கூட ஏதாவது காரணம் அவசியம் இருக்கும். தேக அபிமானத்தின் காரணத்தினால்தான் பரமாத்மாவை மறப்பதால் கீழே இறங்கி விடுகிறோம். பிறகு தவறான பாதையில் சென்று 5 விகாரங்களில் சிக்கிக் கொள்வதனால் துக்கத்தில் வந்து விடுகிறோம். இது நம்முடைய தவறுதானே தவிர படைப்பவரின் தோஷம் கிடையாது. உயர்ந்த செயல்களினால் நாம் சுகத்தை பெறுகிறோம், கீழான செயல்களினால் துக்கத்தை அடைகின்றோம். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.